ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நாம் பேட்ச் ஒர்க்கில் தேர்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதை சுற்றி பெடல்ஸ் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் கிளாத்தை வச்சுக்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நெட் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெட் கிளாத் வச்சதுக்கப்புறமா நான் இது நகராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே குண்டூசி இந்த மாதிரி குத்திட்டு ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த பெடல்ஸ் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் கிளாத்தில் குத்தி வச்சு அந்த குண்டூசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃப்ளவர் டிசைனை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுருட்டி நான் சென்டருக்கு கொண்டு வந்துக்க போகிறேன். இப்போ ஃபுல் கிளாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவர் டிசைனோட சென்டரில் ரவுண்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ஃபுல் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக அந்த கிளாத்தை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல த்ரெட்டை வச்சு நாம் ஃபுல்லாக சுற்றி நாட் போட்டு எடுத்துக்கலாம். அந்த கிளாத்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல த்ரெட்டை வச்சு சுற்றி நல்லா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா நாட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இல்லையா இந்த கிளாத்தை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இந்த இடத்துல கிளாத்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல பீட் ஒர்க் கொடுத்துக்க போகிறோம். பீட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக அந்த கிளாத்து தெரியாத அளவுக்கு பீட்ஸை நெருக்கமாக கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த சென்டரில் இருக்க அந்த கிளாத்து தெரியலை. இப்போ இதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த கிளாத்துக்கு மேலேயே நம்ம ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிசைனை செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கோல்டன் கலரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். ஸோ இப்போ அந்த ஒரு பெடல்ஸ்க்கு இடையில இந்த இடத்துல கிளாத்து நிற்கிது இல்லையா, நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த நீடில் வச்சு அந்த கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெடல்ஸ்க்கு இடையில இந்த இடத்துல கிளாத் நிற்காது. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கிளாத்தை உள்ளே கொஞ்சம் நீடில் வச்சு நம்ம தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி நீடில் வச்சு இப்படி தள்ளிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கிளாத் நிற்காது. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 2-3 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.